இந்த ரோடு கரெக்டா நம்ம கூடாஞ்சேரில இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம். உண்மையாக சொல்றேன், கூடாஞ்சேரி சிக்னல்ல இருந்து இந்த லைன் வரைக்குமே யாருமே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல, இவங்க தான். பெரிய பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒண்டர்லா இப்ப வந்திருக்கு இல்லீங்களா, அதுக்கு நீங்க போயிடலாம். நியர்பைல உங்களுக்கு ராக்கி சினிமாஸ் காலவாக்கத்துல இப்ப பெருசா கட்டியிருக்காங்க. மகாபலிபுரமும் உங்களுக்கு நியர்பைல தான். நம்ம சைட்டுக்கு டைரக்டா எம்டிசி பஸ்ஸே இருக்கு. இப்பயே வந்தீங்கன்னா 60 அடி ரோட்ல கார்னர் பிளாட்டா கூட நீங்க வாங்கலாம். 800 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின் 90% வரைக்கும் நம்ம இங்க பேங்க் லோன் பண்றோம் சார். வெல்கம் டு ரோமியோ விலாக்ஸ். இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோடு கரெக்டா நம்ம கூடாஞ்சேரில இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம். இந்த சைட்டை தாண்டி தான் நெல்லிக்குப்பம் ஜங்ஷன் இருக்குங்க. அவ்வளவு தூரம் கிடையாது. இந்த இடத்துல இந்த ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல சைட் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட தெளிவா காட்டுறேன் பாருங்க. ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. 60 ஃபீட் ரோட்ல ஃபுல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபர் பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 1.25 சவரம் பாத்தீங்கன்னா கோல்டு இலவசமா தராங்க. என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நான் ஆன் ரோட்ல நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து சைட் உள்ள வந்துட்டோம். சோ சார் தான் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க நேம், உங்க கம்பெனி நேம் அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கம்பெனி நேம் ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் சார். என்னோட நேம் சுரேஷ். நான் இங்க ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். ஓகே சார். நம்ம சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்லாம் நியர் பை இருக்கு சார்? ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. வேலம்மாள் வித்யாலயா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நம்ம ஆர்ச்சிக்கு பக்கத்திலே கவர்மெண்ட் கல்வாய் ஸ்கூலும் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு. ஓகே சார், சூப்பர். ஏன்னா இது எல்லாமே ஒரு நல்ல ஸ்கூல் தான், பெரிய பெரிய ஸ்கூல் தான் இல்ல எல்லாமே. ஓகே சார். இப்போ ஸ்கூல் இல்லாம காலேஜ் பக்கத்துல என்னென்ன? காலேஜ் நமக்கு நியர்பைல பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை தாண்டி ஒரு 300 மீட்டர்ல அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஐடி கிருஷ்ணன் காலேஜ் எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. ரொம்ப நியர்பை, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்க வாக்கபிள் எல்லாமே ரீச் பண்ணிடலாம். ஓகே சார். ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு நியர்பைல ஹாஸ்பிடல் என்னென்ன சார் இருக்கு? நான் இப்ப சொன்னதுதான் சார். ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ன்றது ஒரு ஹாஸ்பிடல். அங்க அதுல காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிடல் இருக்கு. ரெண்டாவது நம்ம சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்லயே கல்வாயோட கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு. ரொம்ப நியர்பைல ஆப்போசிட்ல நம்ம சைட்டுக்கு நேர் ஆப்போசிட் நடந்து போக முடியும், நடந்து போற தூரத்துல. சூப்பர் சார். ஹாஸ்பிடல் இதெல்லாம் ஓகே. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இப்போதைக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன கவர்மெண்ட் இது வருதுங்களா, அப்படி இல்லனா ஆல்ரெடி இப்போ என்ன ப்ராஜெக்ட் பக்கத்துல என்ன டெவலப்மெண்ட் வைஸா என்ன சார் இருக்கு? டெவலப்மெண்ட் வைஸா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு 100 ஃபீட் ரோடா இருக்கு இல்லையா? ஆமா சார். இப்போ 100 ஃபீட்டா இருக்கிற ரோடு இன்னும் கொஞ்ச நாள்ல 200 ஃபீட் ரோடு ஆகுது. அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ஆன் ரோடு இருக்கு இல்லையா, 200 ஃபீட் ரோடு ஆகுது. இது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டி கடலூர் டுவர்ஸ் காரைக்கால் வரைக்கும் இந்த ரோடு ஃபார்ம் ஆகும். ஓகே. அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, வந்திருக்கு. நம்ம நியர்பைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பத்தை தாண்டிங்கன்னா கொட்டமேடு ஜங்ஷன்ல ரைட் எடுத்தா நேரா அதுவும் 100 ஃபீட் ரோடு தான், பெரிய ரோடு தான். செங்கல்பட்டு போற ரோடு. லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திருப்பூர் போற ரோடு. திருப்பூர் ஜங்ஷன்ல ரைட் எடுத்தா ஈசிஆர் போற கனெக்டிவிட்டி ரோடு. பாண்டிச்சேரி லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கேளம்பாக்கம், அதாவது ஓஎம்ஆர் போற ரோடு. ரெண்டாவது பெரிய பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு. மேக்ஸிமம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க வந்துடலாம். 20 மினிட்ஸ்க்குள்ள ரீச் பண்ணலாம். ஓகே சார். இந்த என்டர்டெயின்மெண்ட் வைஸா நமக்கு பக்கத்துல என்ன சார் இருக்கு? வேற என்டர்டெயின்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நியர்பைலே பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒண்டர்லா இப்ப வந்திருக்கு இல்லீங்களா, அதுக்கு நீங்க போயிடலாம். ரெண்டாவது திருப்பூர்ல பாத்தீங்கன்னா முருகன் கோவில் இருக்கு. பக்கத்துல நியர்பைலே உங்களுக்கு ராக்கி சினிமாஸ் காலவாக்கத்துல இப்ப பெருசா கட்டியிருக்காங்க. அதோட என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம மகாபலிபுரமும் உங்களுக்கு நியர்பைல தான். நான் ஓஎம்ஆர் ஈசிஆர் போற ரோடுன்னு சொன்னேன் இல்லீங்களா, அந்த ரோட்ல போனீங்களே உங்களுக்கு மகாபலிபுரம் நியர்பைல. சூப்பர் சார். எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நமக்கு இந்த சைட்டுக்கு எப்படி வரணும்? சைட்டுக்கு வந்து 4 பக்கமும் ரோடு சார். ஓகே. நீங்க செங்கல்பட்டுல இருந்து வரீங்கன்னா செங்கல்பட்டு டு திருப்பூர் ரோடு வழியாவும் வரலாம். ஓகே. இல்ல செங்கல்பட்டுல இருந்து கூடுவாஞ்சேரி வந்துட்டு கூடுவாஞ்சேரிக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே ரைட் எடுத்தீங்கன்னா இது நெல்லிக்குப்பம் போற ரோடு. ஓகே. இன்னொரு ரூட் பாத்தீங்கன்னா நான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் போற ரோட்ல நான் வரேன் அப்படின்னீங்கன்னா கண்டிகை ஜங்ஷன்ல நேரா ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா கீரப்பாக்கம் ஜங்ஷன் ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நம்ம கல்வாயோட மெயின் ரோடுக்கு வந்துருவீங்க. அங்கேருந்து நமக்கு பாத்தீங்கன்னா 300 மீட்டர். ட்ரெயின்ல வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு நம்ம சைட்டுக்கு ரோட கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு டைரக்டா எம்டிசி பஸ்ஸே இருக்கு. உங்களுக்கு மகாபலிபுரம் போற பஸ், திருப்பூர் போற பஸ், கொட்டமேடு ஜங்ஷனுக்கு போற பஸ், நெல்லிக்குப்பத்துக்கு போற பஸ், எல்லா பஸ்ஸுமே நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல நிக்கும். ஓகே சார். எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் பேர் என்ன, இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன அம்யூனிட்டிஸ்
டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். எவ்வளவு பிளாட்ஸ் டோட்டலா இருக்கு, என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எது வரைக்கும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தனலட்சுமி கார்டன் ஃபேஸ் 2 போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஃபேஸ் 1 போட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் 2 இப்போ நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, அது முடிஞ்சிருச்சுங்களா? எல்லாமே முடிஞ்சிருச்சு, சோல்ட் அவுட், எல்லாமே சோல்ட் அவுட். ஓகே, அதாவது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட லேஅவுட். ஓகே, அதை தாண்டி இப்போ நம்ம ஃபேஸ் 2 இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் பிளாட்ஸ் 118 பிளாட். 118 பிளாட். ஆமா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 843 ல இருந்து 2400 வரைக்கும் இங்க அவைலபிள். அம்யூனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட் உள்ளேயே பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு. இந்த காலகட்டத்துல 30 ஃபீட் 24 ஃபீட் ரோடு தான் கொடுப்பாங்க. நம்ம லேஅவுட் உள்ளேயே 60 அடி ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரீ லான்ச்சிங் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்பயே வந்தீங்கன்னா 60 அடி ரோட்ல கார்னர் பிளாட்டா கூட நீங்க வாங்கலாம். கார்னர் பிளாட் கூட வாங்க முடியும். ஓகே சார், எவ்வளவு பிளாட் மொத்தம் போட்டு கொடுத்துருக்கோம், எவ்வளவு சோல்ட் அவுட் ஆயிருக்கு? ப்ரீ லான்ச்சிங் தான் சார் போயிட்டு இருக்கு. ப்ரீ லான்ச்சிங்லேயே பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா ஆன் ரோட்ல இருக்கு. ஓகே, என்ன ரேட்டுன்னு கேட்டு போலான்னு வர்ற கிளைண்ட்ஸ் தான் நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, நான் வரும்போதும் கூட பார்த்து நிறைய பேர் உட்காந்துட்டு நிறைய சைட் விசிட் ரெகுலரா வரும் நம்ம. ஓகே, இங்க ஆக்சுவலா என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சிங்ல கொடுக்குற ரேட் 3300 சார். ஓகே, இன்னும் லான்ச்சிங்க்கு அப்புறம் வர்றவங்களுக்கு கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்களோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் லான்ச் பண்ணும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். அப்ப நான் என்ன ரேட் கொடுக்குறோனோ மேனேஜ்மெண்ட் என்ன கோட் பண்ணுதோ அதுதான் கொடுக்க முடியும். சொல்றீங்களே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன், இப்பயே சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இப்பயே சொல்றோம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாயாவது லாபம் வரும். அந்த மாதிரியான ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். காரணம் என்னன்னா என்னை தாண்டி 6 கிலோமீட்டர்லாம் 4000 ரூபாய் மார்க்கெட் பிரைஸா வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டும் யோசிக்கும் இல்லைங்களா, நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கம்மியா? உண்மையாதான். ஆமா, ரெண்டாவது 50% சோல்ட் அவுட் ஆன கிளைண்ட்டும் ஹாப்பி கஸ்டமர்ஸா ஆயிடுறாங்க இல்லையா. நான் ரேட் ஏத்துறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன ஆஃபர், இங்க நம்ம ப்ரீ லான்ச் தான், லான்ச் பண்ணல, அதுக்காக ஏதாவது ஆஃபர் எதாவது ப்ரீ கொடுத்துருக்கோம்? லான்ச்சிங்ல வாங்குறவங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கிராம், அதாவது 800 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோல்டா வேணாம், ரேட் நெகோசியேஷனா கொடுங்கன்னு சொல்ற கிளையண்ட்டுக்கு ரேட் நெகோசியேஷன் கொடுத்து பண்ணிக்கிட்டு. ஓகே சார், நம்ம இந்த சைட்டை என்ன அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம டிடிசிபி அண்ட் ரெராவில். ஓகே, டிடிசிபி அண்ட் ரெரா ரெண்டுமே இருக்கு. ஆமா, இப்போ சைட்டுக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்டு கொடுக்குறது என்னன்னா, இப்போ யாராவது என்னோட கிளைண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயா கேப் ஒன்று நான் கேட்பேன், இங்க இருக்குங்களா? தாராளமா பண்ணி கொடுக்குறோம் சார். ஃபேமிலியோட வரேன்னு சொல்ற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே ஃப்ரீ கேப் வந்து கொண்டு வந்து காட்டிட்டு திரும்பி கொண்டு போய் வீட்டுல விடுறாரு. ஓகே, அதுக்கு எந்த ஒரு பைசாவும் கிடையாது? இல்ல ஃப்ரீயா தான் சார். ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம். பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஃபேமிலியோட வரேன், நான் புக் பண்ற ஐடியாவில் இருக்கன்றவங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி. ஓகே சார், இப்போ வந்து என் கிளைண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அவங்க சைட்ல இருந்து நான் இப்படி கேட்கறேன், இவ்வளவு ஆஃபர் போடுறீங்க எல்லாம் ஓகே. இப்போ கூடுவாஞ்சேரியில இருந்து நம்ம கொட்டைமேடு ஜங்ஷனுக்குள்ள இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லயே எப்படி பார்த்தா எக்கச்சக்கமான சைட் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா. இந்த சைட்ல இருந்து இதை விட என்ன பெஸ்டா இருக்குன்னா, என்ன கேட்டா இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நான் சொல்லுவேன். இது இல்லாம நான் ஏன் இந்த இடத்த வாங்கணும்னு அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நான் கஸ்டமரா இருந்து கேட்கறேன். நல்ல கேள்வி, இது நீங்க ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும். ஓகே, இப்பயாவது கேட்டீங்க. இப்போ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஜங்ஷன் வரைக்கும் என்னோட சைட் மட்டும்தான் ஆன் ரோட்ல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லீங்களா? ஆமா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ஸ் இது 200 ஃபீட் ரோட் ஆகுது. இந்த ரோடு எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னா திருப்பூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதுல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஓஎம்ஆர் போற ரோடு, ரைட் எடுத்தா ஈசிஆர் போற அந்த ரோட்ல கனெக்ட் பண்றாங்க. டுவர்ஸ் பாண்டி, கடலூர், காரைக்கால் வரைக்கும் இந்த ஆன் ரோடு 200 ஃபீட் ரோட் ஆகுது. அப்போ உங்களோட டெவலப்மெண்ட் இதுல எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டத்துல 60 அடி ரோட்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம லே அவுட் உள்ள 60 அடி ரோடு கொடுத்துருக்கோம். இந்த 60 அடி ரோட்ல இப்ப பிளாட்டும் அவைலபிளா இருக்கு. சீக்கிரம் வரவங்க அந்த 60 அடி ரோட்ல பிளாட்டை கூட எடுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புனா 90% வரைக்கும் நம்ம இங்க பேங்க் லோன் பண்றோம் சார். அதாவது ஒரு 843 லேண்ட்ல நீங்க ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ உங்க கையில 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். மீதி 90% பேங்க் லோன் நாங்களே வாங்கி கொடுப்போம். 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் இருந்தாலே 4 லட்சம் ரூபாய் இருந்தா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பில்டர்ன்றதுனால நம்ம மேக்ஸிமம் வில்லாவா தான் இதுல புக்கிங் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20 வில்லா எடுத்து. வில்லாவோட சைஸ் பாத்தீங்கன்னா 843 லேண்ட் ஏரியாவில் 750 கன்ஸ்ட்ரக்ஷன் டூப்ளெக்ஸ் வில்லா கொடுக்குறோம். 45 lakhsல கொடுக்கும். அதாவது 120 நாளுக்குள்ள உங்களுக்கு கீயை வந்து ஹேண்ட் ஓவர். 120 நாள் ஓபனா சொல்றீங்க? ஆமா சார். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? நம்ம எல்லா சைட்லயுமே பண்ணிருக்கோம் இல்லீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் தான். நம்ம புதுசா ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணது தானே. ஓகே, அதனால தாராளமா பண்ணலாம். சூப்பர் சார். சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா தெளிவா கேளுங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கிராம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 சவரம் ஒன்னாச்சா. ரெண்டாவது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. உண்மையா சொல்றேன், கூடாஞ்சேரி சிக்னல்ல இருந்து இந்த லைன் வரைக்குமே
யாருமே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல, இவங்க தான். அது மட்டும் இல்லாம 60 அடி ரோடு இருக்கிறது இந்த சைட்ல மட்டும் தான். எல்லாரும் வந்துட்டு திரும்பறதுக்கு ஏத்த மாதிரி ரோட போடுவாங்க, 24 ஃபீட்ல இருந்து 30 ஃபீட் அந்த மாதிரி. என் பின்னாடி பார்க்கும் போதே தெரியும் வண்டிங்க போயிட்டு தான் இருக்கு, பஸ்ஸும் போயிட்டு இருக்கும். இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு பஸ் அது போயிருக்கும், பார்த்திருப்பீங்க. ஸோ இது உள்ள ஆல்ரெடி வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், நியர்பைல என்டர்டைன்மெண்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஃப்ரீயா கேபம் பண்ணி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க, எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாதுன்னும் போது நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, சைட் பிடிச்சிருக்கு, பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இது ஒரு ஆடி மாசம் மழை, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் இந்த வீடியோல. இவ்வளவு நாள் நான் எடுத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இது ஒரு ஆடி மாசம், ஒரு மழை பெய்யுற டைம்ல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணி நிக்கவே இல்லை சுத்தமா எங்கேயுமே. நான் உங்ககிட்ட வீடியோ தெளிவா காட்டுறேன் பாருங்க, அதனால தான் இதை நான் சொல்றேன், எல்லாம் சொல்ல மாட்டேன் நான். மழை தண்ணியும் நிக்கல. ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிடிக்கும். கேப் மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க சார். கண்டிப்பா கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எங்களோட. ஓகே சார், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.